ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா OMR ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா முருகர் பார்த்திங்கன்னா அசுரர்களோடு போரிட்டு ஜெயித்த இடத்துக்கு தான் போகிறோம். கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா கடலில் வந்து போரிட்டு வென்றார். திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் வந்து போரிட்டு வென்றார். இங்கே பார்த்திங்கன்னா விண்ணில் போரிட்டு அசுரர்களை வென்றிருக்கார். ஸோ கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல. இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா போர் அப்படின்னு இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? இன்னும் கண்டுபிடிக்கல. பஸ் ஸ்டாண்டும் வரல. இப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதுதான் திருப்போரூர். பேரே பார்த்திங்கன்னா போர்னு ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அசுரர்கள் வந்து விண்ணில் போரிட்டு முருகர் பார்த்திங்கன்னா ஜெயித்த இடம்தான் இந்த இடம். ஸோ கந்தசுவாமி கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இது அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே பேசிகிட்டே போகலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிதம்பரம் சுவாமிகள் மதுரையிலேருந்து வந்து 7வது முறையாக இந்த கோவிலை கட்டியிருக்கார். ஸோ ஏற்கனவே 6 முறை பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து அழிவை, இயற்கை சீற்றத்தால் அழிவை ஏற்படுத்தியிருக்கு. இயற்கை சீற்றம் ஏற்படுத்தின அழிவினால் அது அடிக்கடி வந்து பழுதாகிருக்கு. ஸோ இது பல்லவர்கள் முதல்ல கட்டினது. 7வது முறையாக மதுரையிலேருந்து வந்து சிதம்பரம் அடிகளார் வந்து இதை கட்டியிருக்காரு. ஸோ அவர்கள் பார்த்திங்கன்னா 726 பாடல்கள் இங்கே பாடியிருக்காரு. வைகாசி விசாகம் அப்போ குரு பூஜை பார்த்திங்கன்னா சூப்பராக நடக்கும். இந்த தீர்த்தத்தில் நீராடுறோன்னும் போது செவ்வாய் தோஷம் வந்து குறையும், நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ தீராத பிணிகள் தீர்க்கக்கூடியது இந்த தீர்த்தம். ஸோ இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தில் நீராடுறது ரொம்ப சிறப்பானது. ஸோ நம்ம மதுரை சுவாமிகள் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த குளத்தையும் சீரமைச்சு இந்த கோவிலுக்கும் திருப்பணி செய்திருக்கார். இந்த குளத்து மேலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. வரவங்க ஃபஸ்ட்டு இந்த குளத்தில் வந்து கால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த விநாயகரை வழிபட்டு தான் கந்தசுவாமி கோவிலுக்கு செல்வாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. மழை பெஞ்சதால் நல்ல குளம் முழுக்க நீர் நிரம்பி இருக்கும். அருணகிரிநாதர் வந்து இங்கே முருகருக்காக பாடல்கள் பாடியிருக்காரு. சிதம்பரம் சுவாமிகள். ஸோ இவங்க 2 பேரும் முருகர் மேலே நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. திருவிழான்னு பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி ரொம்ப விமர்சையாக நடைபெறும். வைகாசி விசாகமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். முருகர் வந்து சுயம்பு மூர்த்தி, நல்ல வழவழப்பான திருமேனி. பனைமரத்தின் அடியில் இருந்து முருகரை எடுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் சிதம்பரம் அடிகளார் தூங்கும்போது முருகர் கனவுல வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், பனைமரத்துக்கு கீழே என்னை வந்து வெளியில் கொண்டு வந்து நீ திருப்பணி செய்யணும், திருக்கோவில் கட்டணும் அப்படி கனவுல சொல்லி இந்த இடத்துக்கு வர வச்சு அந்த பனைமரத்து அடியிலேருந்து இந்த முருகரை எடுத்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த எந்திரத்துக்கு தான் பூஜைகள்லாம் செய்கிறாங்க. மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை நாட்களில் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது. இந்த நாட்களில் குறிப்பாக இரவு தங்குதல் இங்கே வந்து நடைமுறையில் இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே பெட்ஷீட்லாம் போட்டு இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே இரவு தங்குதல் ரொம்பவே சிறப்பானதுன்னாங்க. அடுத்தபடி பால் காவடி எடுக்கிறதும் இந்த கிருத்திகை நாட்களில் எடுக்கிறாங்க. என்னோட சேர்ந்து பால் காவடி கொண்டு வரதை பாருங்கள். அந்த இசை ரொம்பவே அருமையாக இருந்தது.
மக்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் தீர்றதுக்கு குடும்பமாக பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் நல்லா நெய் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் நெய் தீபம் வாங்கி ஏற்றலான்னு போயிட்டோம். எல்லோரும் இந்த கொடிமரத்துக்கு கீழே சுற்றி அமர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நாட்களில் குறிப்பாக இந்த வைகாசி அப்படின்னும் பொழுதே முருகருக்கு உகந்த மாதம். அவர் பிறந்த இந்த மாதத்தில் இன்றைக்கி கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நைட்டு தங்குறவங்களுக்கு இங்கே பிரசாதங்கள் மாற்றி பார்த்திங்கன்னா ட்ரம்மில் வந்தபடி இருந்துகிட்டே இருந்தது. எல்லா மக்களுமே இங்கே இரவு தங்கியிருந்தாங்க. திருமண தடை நீங்கணும், வேலை கிடைக்கணும், அடுத்தபடி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய மக்கள் இங்கே வந்து இரவு தங்குதல். அடுத்தபடி உப்பு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்டி வச்சுருப்பாங்க. அதில் கல்லுப்பு, மிளகு இதை சுற்றி அதுக்குள்ளே போடுறாங்க. இதுவும் இங்கே சிறப்பாக நடைபெறுது. உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய கடவுள்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் அழைக்கப்படுறார். இதன் காரணமாக இந்த திருப்போரூருக்கு வரக்கூடிய மக்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை மாதிரி ஒரு ட்ரேவும் அதில் ஒரு நெய் தீபமும் கொடுத்துட்டு மக்கள் காத்துட்ருக்காங்க. பெல் அடித்த உடனே எல்லாருமே பூஜை செய்ய ஆரம்பிப்பாங்க. மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நாட்களில் 8:30 மணி, இரவு 8:30 மணிக்கு அந்த பூஜை ஆரம்பிக்கிறாங்க. இதற்காக தான் மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா காத்துட்ருக்காங்க. அந்த பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே மணி ஓசை துவங்கின உடனே இங்கே பூஜைகள் இந்த கொடிமரத்தை சுற்றி ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு இங்கே இரவு தங்கிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானை காலை பொழுதில் தரிசிச்சுட்டு அடுத்தபடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இது தொடர்ந்து இங்கே நடைபெறக்கூடிய ஒரு நடைமுறை. நாங்கள் போனப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இப்போ புதுசாக இருந்தது. கண்டிப்பாக என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை இந்த கோவிலுக்கு வந்து இதை மாதிரி நெய் தீபம் ஏற்றுறது, உப்பு போடுறது, பால் காவடி நாங்கள் போயிருந்தப்பவே நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த திருப்போரூர் முருகர் அருளை பெறணும் போது இரவு தங்குதல், நெய் தீபம் ஏற்றுதல், இதை மாதிரி உப்பு மிளகு சாற்றுதல், இதை மாதிரி வேண்டிக்கும் பொழுது என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அந்த வரங்கள் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஆலயத்தில் நடைபெற்ற தெப்பத் திருவிழா, அடுத்தபடி கந்த சஷ்டி திருவிழா, சூரசம்ஹாரம் எல்லாமே பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். எல்லா இந்த ஆலயத்தோட தனி சிறப்புன்னு பார்க்கும் பொழுது குன்றில் தான் நம்ம முருகப்பெருமான் தரிசிப்போம். ஆனால் இந்த திருப்போரூரில் சிவபெருமான் குன்று மேலே இருப்பார். இந்த கோவிலுக்கு எதிரிலேயே பிரணவ மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. இதன் மேலே தான் சிவபெருமானை நம்ம தரிசிப்போம். சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு பிரதோஷம் இங்கேருந்து முருகர் அந்த மலைக்கு போவார். அங்கே போயிட்டு பிரதோஷ வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான் பிரணவ மலையிலேருந்து கீழே இறங்கி வருவார். இது பிரதோஷம் நடைபெறக்கூடியது. கண்டிப்பாக அந்த தரிசனத்தையும் பார்க்குறதுக்கு மறக்காதீங்க. ஒரு முறை பிரணவ மலை இந்த கோவிலேருந்து எதிரில் பார்க்கும்போதே அந்த மலை தெரியும். 108 படிகள் இருக்குது. அந்த மலை மேலே முருகர் சுற்றி வருவார். பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் தான் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வருவார். ஆனால் சிவன் கோவிலில் முருகப்பெருமான் சுற்றி வர்றது இந்த திருப்போரூரில் மட்டுமே நடைபெறும். அந்த பிரணவ மலையில் நடந்த ஒரு பிரதோஷம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். எப்படி முருகப்பெருமான் அந்த கோவிலை சுற்றி வராருன்னுட்டு. கண்டிப்பாக அதையும் பார்க்க மறக்காதீங்க. நான் இப்போ தீபம் ஏற்றிட்டு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த முருகர் வழிபாடாகட்டும், இங்கே நடைபெற்ற எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் தீபம் ஏற்றிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கிளம்பிட்டோம். கையில் ஒரு உப்பு பாக்கெட், எல்லாருமே உப்பு மிளகு சுற்றிட்டு அந்த பாக்ஸில் போட்டாங்க. நாங்களும் ஒரு உப்பு பேக்கெட் வாங்கி கையில் அதை 3 முறை சுற்றிட்டு அதில் போட்டுட்டு வந்தோம். கண்டிப்பாக ஆரோக்கியமான உடல் வேணும் அப்படின்றவங்க இந்த முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறோன்னும் போது கண்டிப்பாக நம்மளோட துணையாக இந்த முருகப்பெருமான் இருப்பார். திருமண தடைகள் நீங்கிறதுக்காகட்டும், வேலை கிடைக்கணும், எல்லாத்துக்குமே இந்த விளக்கு பூஜை நடைபெறுது. மாதம் வரக்கூடிய கிருத்திகை நாட்களில், செவ்வாய்க்கிழமைகளில். கண்டிப்பாக இதில் நீங்கள் பங்கேற்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம போகக்கூடிய கோவில் அச்சரப்பாக்கம் சிவன் கோவில். அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.